நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்ட் வைட். ஔவையார் பாடசாலை.org. தாவேகாவை சார்ந்த ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு, அந்த பகுதியினுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் இந்த நடந்த அந்த கலவரத்திற்கும் அல்லது அந்த இறப்பிற்கும் தொடர்பு இருக்குது. நாமக்கல் அதிலிருந்து பக்கத்தில் இருக்கிற நாமக்கல்ல நடத்தும் போதும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே மட்டும் பிரச்சனை நடக்குது அப்படின்னா, ஒரு செந்தில் பாலாஜி நேரடியாக வந்து இதில் தலையிட்டு பண்ணியிருக்கிறான்ற அளவுக்கு நிறைய செய்திகள் இருக்குது. கல்லெறிஞ்சதை நம்ம பார்க்கல, ஆனால் செருப்பு எறிகிறாங்க. ஆமாம், வீடியோவில் நம்ம அதை ஒரு யோசிச்சு பாருங்களேன். இப்போ அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல், நீ இது ஏன் ஊர், நான் என் வேலையை காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே செருப்பு எறிஞ்சது யார்? ஒன்றுக்கு 4-5 செருப்பு வந்து விஜய் மேலே, விஜயை நோக்கி எறிகிறாங்க. அதை விட கொடுமையாக தன் கட்சிக்காரர்களே வச்சு சூரொட்டி அடித்து இத்தனை பேர் சாவுக்கு காரணமான விஜயே அப்படின்னு சொல்லிட்டு சூரொட்டி அடித்து ஒட்டி தமிழ்நாடு ஏதோ மாணவர் சங்கம் விஜயை கைது செய், இத்தனை பேர் சாவுக்கு காரணமான விஜயை கைது செய். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் வந்து அங்கேருந்து வந்தார், சரி, ஒரு விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க 30 பேருக்கு மேற்பட்டவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு எந்த பதிலுமே சொல்லாமல் கடந்து போயிட்டார். இல்லை, அந்த குற்றச்சாட்டு வந்து உண்மையிலே வந்து அது வருத்தப்படக்கூடிய செய்தி தான். இது வந்து இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ இதையே இவங்களால சமாளிக்க முடியாதவர்கள் இவர் எப்படி அடுத்து ஒரு தலைவராக, ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதி உடையவராக? அது வந்து இதுக்கான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமா மோகம் வந்து விஜயை பார்க்கணும், பார்த்துட்டோன்னா கூட கிளம்புறவன் இருக்கலாம், சரிங்களா? அப்போ நான் ஒரு ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சேன், பார்த்துட்டேன்னு. அந்த மோகமே தவறானது. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அமர்வில் நம்மோடு இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர், தமிழர் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் அதியமான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்போம். ஐயா வணக்கம். 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 கரூரில் ஏற்பட்டிருக்கிற இந்த 40 பேர் மரணம் உலகையே வந்து பெரிய அளவில் துன்பத்திற்கு ஆளாக்கி இருக்கிறது. இதனுடைய பின்னணி பல்வேறு விதமாக இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வருது, நம்ம எல்லாரும் பார்க்குறோம். முக்கியமாக அதில் இன்னைக்கு தாவேகாவை சார்ந்த ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாரு, அந்த பகுதியினுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் இந்த நடந்த அந்த கலவரத்திற்கும் அல்லது அந்த இறப்பிற்கும் தொடர்பு இருக்குது, அதனால் வந்து அவரை முதல்ல விசாரிக்கணும், நீதிமன்றம் வந்து அவரை விசாரிக்கணும், அதாவது அவருக்கு தான் பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக இதில் ஒரு சொன்ன கருத்தில் மாற்று கருத்து இல்லை. எப்படின்னு கேட்டால், விக்கிரவாண்டியில் கூட்டம் நடக்குது, ஒரு பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து மதுரையில் மாநாடு நடத்துகிறாங்க, பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து உங்கள் திருச்சியில் நடத்திட்டாங்க, இன்னும் 2-3 இடத்துல எல்லாம் நடத்துனாங்களே, அங்கெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் நாமக்கல்ல அதிலிருந்து பக்கத்தில் இருக்கிற நாமக்கல்ல நடத்தும் போதும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே மட்டும் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி. அதுவும் வந்து நீ மற்ற ஊர்லெலாம் போயிட்டு வந்துடலாம், உன்னை இந்த ஊரில் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செந்தில் பாலாஜி நேரடியாக வந்து இதில் தலையிட்டு பண்ணியிருக்கிறான்ற அளவுக்கு நிறைய செய்திகள் இருக்குது. ஒருத்தர் வந்து பதிவு போடுறாரு, இன்றைக்கி சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் முகநூலில் பார்த்தேன். அதாவது 3:45 போடுறாரு அன்னைக்கு 27ஆம் தேதி 3:45. இது நடக்கிறது எப்போது? 7:30 மணிக்கு மேலே, சரிங்களா? 3:45 அவர் போட்ட பதிவு இருக்குது. அதே ஆள் வந்து அதாவது வந்து கரூரில் ஒரு மகாமகம் நடக்கும், ஜெயலலிதா குளிக்க போயிட்டு 100 பேர் செத்து போயிட்டாங்கல்ல, அது மாதிரி இன்னொருத்தர் வந்து பதிவு போடுறாரு. இவர் யார்? இந்த 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா, ஆவடி சுரேஷ்னு ஒருத்தர், அவர் வந்து திமுககாரர். அவர் ஸ்டாலின் கூட எடுத்த புகைப்படமெல்லாம் இருக்குது. அதுதான் வந்து நிறைய சமூக வலைதளங்களில் அந்த செய்தியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படி வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து செந்தில் பாலாஜி வந்து இதை செஞ்சிருப்பார், இதில் தலையிட்டு செஞ்சுருக்கிறாருன்றதுக்கு ஆதாரமாக இன்னும் பார்த்திங்கன்னா, கூட்டத்தில் கல்லெறிஞ்சிருக்காங்க, சிலர் சொல்கிறாங்க கத்தி வச்சு இப்படி கீழ்ச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம ரொம்ப பெரிய அதெல்லாம் வந்து சொல்கிற விஷயம். கல்லெறிஞ்சதை நம்ம பார்க்கல, ஆனால் செருப்பு எறிகிறாங்க. ஆமாம், வீடியோவில் நம்ம அதை ஒரு யோசிச்சு பாருங்களேன். அங்கே வந்து எதிரின்னு ஒருத்தன் வந்து மாட்டினான்னா அவனை சட்னி ஆகிடுவாங்க, அவ்வளோ பெரிய கூட்டம்.
அந்த கூட்டத்தில் ஒரு 10 பேரே போயிட்டு செருப்பு எறியட்டும், இவன் தான் செருப்பு எறிஞ்சான்னு தெரிஞ்சுன்னா அந்த கூட்டம் என்ன பண்ணும்? காலில் போட்டு நசுக்கியே மிதித்து சாவடிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம். அப்போ அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல், நீ இது என் ஊர், நான் என் வேலையை காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே செருப்பு எறிஞ்சது யார்? அது வந்து செந்தில் பாலாஜியோட தூண்டுதல் பேரில் தான் அது நடந்திருக்குன்ற அளவுக்கு வந்து அங்கே செய்திகள் வருது. செந்தில் பாலாஜி உடனே மருத்துவமனைக்கு போகிறதும், போயிட்டு அப்படியே வந்து சோகமாக மூஞ்சி வச்சுக்கிறதும், உடனே இவர்கள்லாம் வந்து எங்கேயோ குவைத்திலேருந்து வந்தாராம், இவர் போய் வந்து பார்க்குறதும், பார்த்துட்டு வந்து எல்லாமே வந்து இந்த விஜயால் தான் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி மேலே வந்து செய்கிற தவறையும் செஞ்சுட்டு இன்னொருத்தர் மேலே பழி போடுறது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சாதாரணமாக மற்றவங்களுக்கெல்லாம் வரவே வராது. அதை விட கொடுமையாக தன் கட்சிக்காரர்களே வச்சு சூரொட்டி அடித்து இத்தனை பேர் சாவுக்கு காரணமான விஜயே அப்படின்னு சொல்லிட்டு சூரொட்டி அடித்து ஒட்டி தமிழ்நாடு ஏதோ மாணவர் சங்கம் விஜயை கைது செய், இத்தனை பேர் சாவுக்கு காரணமான விஜயை கைது செய். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் பார்த்து மக்கள் வந்து ஐயோ எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அரசியல்வாதிகளா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்களே. என்ன அப்போ வந்து உண்மையிலே வந்து இந்த அவதூறுகளை பரப்புறது வந்து இதை ஒரு குற்றத்தை வந்து இவ்வளோ தூரம் வந்து செய்வதற்கு துணை போயிட்டு அதை மூடி மறைச்சு அப்படியே வந்து இன்னொருத்தவங்க மேலே வந்து பழியை சாட்டுறது இருக்கு இல்லையா, இது நாடகம் இல்லையா? அதைத்தான் அவர் கேட்டிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த மருத்துவமனையில் நீங்கள் செந்தில் பாலாஜி அங்கே சோகத்தோடு இருந்தார் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே இடத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய கையை பிடிச்சின்னு அழுதார். அந்த காட்சி வந்து காணொலியாக வருது. அன்புமணி ராமதாஸ் அங்கே போகும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு அமைச்சர் இங்கே வந்து தேம்பி தேம்பி அழுதார், ஆஸ்கார் நிறுவனம் இவருக்கு வந்து ஆஸ்கார் விருதையே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். அதுக்கு அவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து அன்புமணி ராமதாஸ் அவரை வளர்த்த அப்பாவே மதிக்கலை, இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கொச்சையாக பேசியிருக்கிறார் அப்படின்னு ஒரு கருத்தையும் எதிர்கருத்தாக முன்வைக்கிறார். அதாவது வந்து அது உலகமே காரி துப்புது. அது எப்படின்னு கேட்டால், அவர் தேம்பி தேம்பி வந்து அழுகிறது வந்து இதே கள்ளக்குறிச்சியில் 68 பேர் சாகும்போது இவங்கெல்லாம் போய் அழுதாங்களா? ஐயோ இப்படியெல்லாம் செத்து போயிட்டாங்களேன்னு யாராவது அழுதாங்களா? இல்லை இங்கே இந்த விமான சாகசம் நடத்தும்போது 5 பேர் செத்து போயிட்டான், அப்போ அழுதாங்களா? ஒரு போகிற இடத்துலலாம் அதிகமான கூட்டம் கூடும்போது என்ன பண்ணணும், இவருக்கு இந்த இடம் பத்தாது, விபத்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கணும். ஒரு குறுகிய சாலை, அந்த சாலையில் வந்து காவா என்ன, அந்த காவாவும் வந்து ஓப்பனாக இருக்குது, திறந்துருக்குங்க என்ன, இந்த கூட்ட நெரிசல் ஆகும்போது அதிலே காவாவில் போய் விழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சு அந்த இடத்துல கொடுக்கலாமா? அடுத்து இந்த இடத்துல தான் மைக்கு வச்சுருக்காங்க, மைக்கு வச்சுருக்கிற இடத்துல தான் பேசினா தான் அவருக்கு வந்து போய் அவர் என்ன பேசுகிறாரு போய் சேரும். இப்போ வந்து விஜய் வரும்போது வந்து எல்லோரும் வந்து விஜய் கிட்டத்தில் பார்க்கணும் தானே முண்டிக்கிட்டு வருவாங்க. முண்டிக்கிட்டு வரும்போதே எங்கள் கீழே உழுகுறாங்க, எல்லாம் நடந்துருக்குது. என்ன ஒரு 50 பேர்கிட்ட சாஞ்சிட்டாங்களாம், அது மேலே இவங்கெல்லாம் நடந்தாங்களாம். என்ன அப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்ல முடியல. ஏங்க எல்லாத்தையும் விட வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து மொபைல் ஒர்க் ஆகலையாங்க. இந்த கொடுமை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தர் வந்து நான் இந்த இடத்துல தான் நிற்கிறேன், இந்த கூட்டத்தில் தவறிட்டு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னு ஒரு இடத்த சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துல இந்த போஸ்ட்டுக்கிட்ட நிற்கிறேன், இந்த கோயிலுக்கிட்ட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லனா யாரோட கைபேசியும் வேலை செய்யலையாம். இன்னொரு பக்கம் காவல்துறையுடைய அந்த தகவல் அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து காலதாமதமாக அங்கே வந்தார், அதனால் ஏற்கனவே மக்கள் பெரிய அளவில் அங்கே கூடியிருந்தாங்க, அவங்க அனுமதி கேட்டதில் வந்து 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அதனால் நாங்கள் 500 போலீஸை வந்து பந்தோபஸ்துக்கு போட்டிருந்தோம் அப்படின்னு ஒரு இதுவும் போய் அதாவது வந்து இப்போ நாங்கள்லாம் ஒரு கட்சி வச்சு நடத்துகிறோம், பொதுவாக நாங்கள் வந்து எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒரு 30,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கொடுத்தா வந்து 30,000 பேர் வருவாங்களாம், உனக்கு அனுமதி கிடையாது போ என்ன. அந்த அதனாலே வந்துட்டு கம்மியாக கொடுக்குறதெல்லாம் உண்டு என்ன. அடுத்து வந்து ஒரு 10,000 பேர் தான் கொடுத்துட்டு அந்த 10,000 பேர் மட்டும்தான் வர்றாங்க, கூட 15,000 கொடுத்தா நீ ஏன் ஜாஸ்தி கொடுத்துட்ட,
போலீஸ் அதுக்கேற்ற ப்ரொடெக்ஷனை கொடுத்துட்டு எங்களுக்கு வேஸ்ட்டாக போச்சு என்ன. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவன் என்னென்னா கொடுத்துட்டு போகிறான், 10,000 பேர்னு கொடுக்கட்டும். ஆனால் இந்த உளவுத்துறை என்ன பண்ணுது, இந்த விஜய்க்கு போகிற இடத்துல எல்லாம் இவ்வளோ கூட்டம் வருது. வர்றவங்க எப்படிப்பட்ட கேட்டகரி, குழந்தைகள் வர்றாங்க, வரக்கூடாதுன்னு சொன்னால் கூட குழந்தைங்களையும் வர்றாங்க, என்ன பெரியவங்க வர்றாங்க, அடுத்து வந்து வாலிப பசங்க தான் நிறைய வர்றாங்க. அப்போ இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஆய்வு பண்ணி அடுத்து இங்கே எப்படி இருக்குன்னு ஒரு முன்முடிவுக்கு வந்துடலாம்ல. அப்போ உளவுத்துறை என்னங்க பண்ணுது, முன்முடிவுக்கு வந்துட்டு இங்கே வந்து ஒரு 25,000 பேர் வருவாங்க அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கணிக்க தெரியும். எல்லாத்தையும் விட வந்து அவர் 7 மணி நேரம் லேட்டாக வந்திருக்கிறாரு. முன்னாடி வந்துட்டு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுன்றது வேற. அன்னைக்கே தெரிஞ்சுக்கலாமேங்க. இவ்வளோ பேர் அங்கேருந்து இங்கே வரைக்கும் இவ்வளோ பேர் நிற்கிறான், அவன் வந்து விஜய் பேச்சை கேட்கணும்னு கிட்ட தான் எல்லாம் முண்டிக்கிட்டு வருவான், நான் எல்லாம் தூரம் இருந்து பார்க்கணுன்னு நினப்பானா? அப்போ எல்லாம் இந்த இடத்துக்கிட்ட நெருக்கமாக வருவான். நான் வரும்போது வந்துட்டு அங்கே உள்ள இது என்ன, சரி ரைட்டு, இப்போது நீங்கள் வந்து கூடுதலாக வந்துட்டாங்கன்னா அந்த கூட்டத்தை கூட ரத்து பண்ணிடுங்க. என்ன நீங்கள் வந்து இப்போ நேரடியாக வந்துட்டேப்பா இங்கே ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துடும், பேசாமல் ரத்து பண்ணிடுங்க கூட்டத்தை. இப்போ என்ன போச்சு, 41 உயிர்கள் பலியாக இருக்குமா? ரத்து பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் வந்து கூட்டம் அதிகமாகி போச்சு. விஜய் ஏற்கனவே இல்லை நான் கேட்குறேன் இப்போ கூட்டம் அதிகமாகி போச்சு. விஜய் உங்களுக்கு நாங்கள் வேற ஒரு இடத்த ஒதுக்கி தர்றோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. என்ன இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக இந்த இடத்துல வந்து அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாங்கள் ஒன்று எதிர்பார்த்தோம், இங்கே கூட்டம் அதிகமாக வந்துச்சு, நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் அந்த ரவுண்டானாவில் போய் பேசுங்க சொல்லலாம்ல. அப்படி சொன்னால் உடனே அங்கேருந்து பக்கத்தில் வந்து எல்லாம் மூவ் பண்ணி அங்கே வரமாட்டாங்களா? இவரே ஒரு கொடுக்குறாரு, எல்லோரும் கொஞ்சம் இருங்க நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு. எல்லோரும் என்ன பண்ணுவோம், அந்த இடத்துக்கு போயிட்டு அதில் வந்து வண்டி தானேங்க, ஒரு மேடையை கழட்டிட்டு போய் போட போகிறோம், இந்த வண்டியில் அவர் அங்கே போயிட போகிறாரு. இதெல்லாமே எப்படியாவது வந்து அசம்பாவிதம் நடந்தே தீரணும்னு முன்முடிவு செஞ்சவங்க இன்றைக்கி வந்து இந்த விஜய் வந்து இப்போ அவர் வந்து இது சம்பவம் நடந்தவுடனே மருத்துவமனைக்கு போகணுன்னு இருக்கிறாரு. அந்த மருத்துவமனைக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுக்கல. இப்போ என்ன பரப்புகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் உடனே ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பரப்புகிறாங்க. அப்போ வந்து தலைமைக்கே சரியில்லை. அப்போது இப்படி இப்போ அடுத்து வந்து இன்னொன்று வந்து 40 பேர் வந்து சாவுக்கு வந்து 41 பேர் சாவுக்கு இவர் தான் காரணம், அவர் மேலே ஒரு எஃப்ஐஆரை போட்டு மொத்தத்தில் ஒரு பெரிய பயத்தை வந்து கட்சி தொண்டர்களுக்கும் அந்த தலைமைக்கும் காட்டி அந்த கட்சியை முடக்கிடணும்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ வந்து கேட்குறாங்க, அந்த நிர்வாகிகள் எங்கே போயிட்டாங்க, அவங்க வந்து பார்க்கலாமே போகலாமேன்னு. நான் கேட்குறேன், எல்லாமே புதுசு. இந்த கட்சியிலேருந்து இப்போ வந்து அதிமுக திமுகலேருந்து போனவங்க ஏதாவது இப்போ சொல்லிக்கிற அளவில் யாராவது இருக்காங்களா? எல்லாம் புதுசு. ஏன்னா வந்து இந்த நாட்டில் வந்த அரசியல்வாதிகள் சரியில்லை, இவர் ஒருத்தராவது வந்திருக்கிறாரே எல்லா தொழிலெலாம் விட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் வந்து போயிருக்கிறான். அப்படி போனவன் வந்து விஜய் எப்படி அவர் அப்செட் ஆகிட்டாரோ அவனும் அப்செட் ஆகி கிடக்கிறான். சரிங்களா? என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே நினைக்கலாம்ல, இத்தனை பேரை கூட்டு போய் சாவடிச்சிட்டிங்களாடான்ட்டு அங்கே கூட 4 பேர் கேட்கலாம். அதாவது வந்து இப்படி ஒரு அனுபவம் யாருக்கும் வந்திருக்கான்னு தெரியாது. நான் சொல்கிறேன், நான் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நடந்தது. நாம் தமிழர் கட்சியில் மாநாடு நடக்குதுங்க, 2010. சரிங்களா? அவர் தான் வந்து முதல்ல இயக்கமாக இருக்கும்போது தூத்துக்குடியில், மாநாடு வந்து மதுரையில் நடக்குது. இப்போ முதல் கட்சி துவக்கோல மாநாடு. அந்த மாநாட்டுக்கு வந்து நான் வந்து 4 பேருந்து கூட்டு போகிறேன், இங்கேருந்து சென்னையிலேருந்து போயிட்டு வர்ற மாதிரி. இன்னொரு தம்பி என்ன பண்ணார், ஒரு பேருந்தை கூப்பிட்டு வந்தார். நான் தான் சென்னை மாவட்ட பொறுப்பாளர். அவர் கொஞ்சம் வந்து ஒரு ஆர்வத்தில் அவர் தனியாக வந்து பேர் வாங்கணும்னு நினச்சாரோ என்ன நினச்சாரோ தெரில, அவர் ஒரு வண்டியை கூப்பிட்டு வந்தார். நான் வந்து 4 வண்டியும் கூட்டுட்டு யுனோவா காரை முன்னாடி எடுத்துக்கிட்டு நான் ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு படை வீரர் போல் நாங்கள் வந்து அந்த 4ஐயும் வந்து அப்படியே மொத்தமாக கூட்டு போகிறது, ஒரு இடத்துல நிறுத்துறது, சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்றோமா
திருப்பி வண்டியை கிளப்புறது, அப்படியே வந்துட்டு யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் அப்படியே கூட்டு போய் மதுரை கொண்டு சேர்த்தாச்சு. கூட்டம் முடிஞ்சிச்சு. கூட்டம் முடிஞ்ச பிறகு இந்த ஒவ்வொரு வண்டியும் கிளம்பிருச்சான்னு பார்த்து முன்னாடி 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 பின்னாடி போய் பார்த்துட்டு அந்த வண்டியும் கிளம்பிருச்சு. கிளம்பி நாங்கள் எல்லாமே எல்லா வண்டியும் அனுப்பிவிட்டு நான் பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் இன்னோவா காரில், சரிங்களா. மதுரையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்ரு 60 கிலோமீட்டர் போயிட்டோம். அந்த ஒரு தம்பி தனியாக வண்டி எடுத்துகிட்டு வந்தாப்புல, அந்த வண்டி விபத்துக்குள்ளாயிருச்சு அப்படின்னு சொல்லி செய்தி வருது. அப்படியே வண்டியை திருப்பிட்டு வர்றோம். இது வந்து அரவக்குறிச்சியா, அது அங்கே தான் நினைக்கிறேன். அப்போ வந்து பின்னாடி வர்றோம். வந்துட்டு மருத்துவமனையில் அவங்கள சேர்த்துருக்காங்க. இந்த வண்டி கூட்டு போனோம் பார்த்தீங்களா, தனியாக கால் 2ஆக உடஞ்சி கிடக்கிறாப்புல, கால் அப்படியே முட்டி பேர்ந்து கிடக்கிறாப்புல, சரிங்களா. அந்த 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 பையன் வந்து ஆனந்தராஜ், அந்த பையன் பேர், சரிங்களா, ராயபுரம். இன்னொருத்தர் வந்து மண்டையில் அடிபட்டு அப்படியே குழி மாதிரி இங்கே ஆகி ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்குது, ஆறுமுகம். இவங்க வந்து இந்த கூட்டு வந்த பையன் ஆறுமுகம், சரிங்களா. அப்படியே ரத்தத்தை வந்து அந்த அரசு மருத்துவமனையில் என்ன பண்ணுறாங்க, பஞ்சை வச்சு ரத்தத்தை எடுக்கிறது, திருப்பி பஞ்சத்தை வச்சு எடுத்து இப்படி எடுத்து ஏதோ ஒரு இந்த என்ன சொல்கிறது, ஏதோ கழிவை தூக்கி போடுவாங்களா, அது மாதிரி ரத்தத்தை இப்படி எடுத்து தான் பண்ணுறாங்களே தவிர ஒன்றும் பண்ணல. நான் இப்போ இந்த இடத்துல போய் நான் போயிட்டேன். அடா பாவீங்களா, இப்படி வந்து செத்து போயிடுவானேன்னு சொல்லிட்டு உடனே வந்து இவனையும் வந்து இந்த ஆனந்தராஜையும் தூக்கி வண்டியில் ஒரு ஆம்புலன்ஸ் பிடிச்சி ஏற்றி விட்டு, இந்த பையனையும் வந்து ஆறுமுகத்தையும் ஏற்றிக்கிட்டு எப்படியாவது காப்பாற்றணும்னா பரிதவிச்சு நாங்கள் போகிறோம். போய் அங்கே வந்து காவேரி மருத்துவமனை திருச்சியில் தனியார் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தாச்சுங்க. சேர்த்து அடுத்த ஒரு 5 சேர்த்தாச்சுன்றதை இப்போ மனைவி எங்கே, புருஷனை அனுப்பிச்சி விட்டு மனைவி இங்கே இருக்குது தண்டையார்பேட்டையில், சரிங்களா. நான் வந்து சேர்த்த உடனே சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு தகவல் கொடுத்தாச்சு. இப்போ 10 நிமிஷத்தில் செத்து போயிட்டான் ஆறுமுகம், சரிங்களா. அப்போது இந்த ஆறுமுகம் செத்து போயிட்டு அந்த உடலை வந்து நான் பாருங்கள், ஆறுமுகத்தை எனக்கு யாருன்னு தெரியாது. முன்னாடி யாருக்கு தெரியும், அந்த பையனுக்கு தான் தெரியும். தண்டையார்பேட்டையில் அந்த ஆறுமுகம் உடலை எடுத்துக்கிட்டு நான் இரவு வந்து 3 மணிக்கு போகிறேங்க. 3 மணிக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, கட்சிக்கு இப்படி நாம் தமிழருக்குன்னு கூப்பிட்டு போய் இப்படி பணத்தை கொண்டு வரேடா பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அடிப்பாங்கள்ல. சத்தியமாக சொல்கிறேன், நான் அன்னைக்கு நான் வந்து நம்ம ஒன்றும் செய்யலை, ஆனால் வந்து அந்த மக்களை அடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. அப்போது நான் வந்துட்டு என்ன பண்ணேன், அன்னைக்கு யாருமே வரலைங்க, கட்சியில் யாருமே வரல. கிட்டத்தட்ட நான் உயிரை அடமானம் வச்சு அந்த இடத்துக்கு நான் பணத்தோடு போய் அந்த உடலோடு போய் சேர்ந்தேன் நான், சரிங்களா. அப்போது இந்த சூழ்நிலையில் வந்துட்டு எனக்கு வந்து சரி நம்ம எதுவும் தப்பு பண்ணல, இந்த பையனை நம்மளும் கூட்டு போகல, என்ன ஒரு விபத்து நடந்துருச்சு, என்ன நடந்தாலும் வந்து இந்த ஆண்டவன் விட்ட வழின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் அந்த தைரியம் வந்து இப்போ இந்த ஒரு ரசிகர்களாக இருந்து வந்த அந்த தம்பிமார்களுக்கு பொறுப்பாளர்களுக்கு எப்படி வருங்க? அதை தான் எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ குறைந்தபட்சம் நான் அதுக்கு தான் பதில் சொல்றேன். இதை விட பெரிய உதாரணம் கொடுக்க முடியாது. அதுதான் எல்லாம் கேட்குறாங்க. இப்போ விஜய் வந்து அங்கிருந்து வந்தார், சரி, ஒரு விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, 30 பேருக்கு மேற்பட்டவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு எந்த பதிலுமே சொல்லாமல் கடந்து போயிட்டார். கடந்து போன பிறகு இப்பயாவது ஒரு காணொலியாவது போட்டிருக்கலாம், நான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்கலாம், அதையும் சொல்லலை. அல்லது அடுத்த கட்ட அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர்கள் அல்லது புஷி ஆனந்த் அல்லது பிற பொறுப்பாளர்கள் ஒரு தொண்டர் கூட எந்த இறந்து போன வீட்டிலையும் போய் அஞ்சலி செலுத்தலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்லை, அந்த குற்றச்சாட்டு வந்து உண்மையிலே வந்து அது வருத்தப்படக்கூடிய செய்தி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கேள்வி என்னன்னா, இப்ப இதையே இவங்களால சமாளிக்க முடியாதவர்கள் இவர் எப்படி அடுத்து ஒரு தலைவராக ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதி உடையவராக? அது வந்து இதுக்கான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து போயிருக்கணும். அவர்கள் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு அவங்களுக்கு இன்னும் அந்த பக்குவமெல்லாம் வந்து சேரலை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது ஒரு முழுக்க ஒரு அரசியல்லே மற்ற கட்சிகளில் இருந்து அனுபவப்படாதவர்கள்
புத்தம் புதியவர்கள் அங்கே இருக்கிறாங்க. தலைவரும் புதுசு, அந்த தொண்டர்களும் புதுசு. அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லைன்றது நல்லா தெரியுது. இப்போ இந்த அரசியல் அனுபவம் இல்லைன்றது அவங்க கண்டிப்பாக போயிருக்கணும். நம்ம கூட்டு போனோன்னா வந்துட்டு இப்போ நம்ம வந்து பெரும்பாலும் கட்சிக்காரங்க தான் செத்துருக்காங்க. அப்போ வந்து என்னங்க ஆகிட போதே நான் கேட்குறேன். இப்போ நான் வந்து அந்த போய் உடம்பை ஒப்படைச்சிட்டு நான் அங்கே இருந்து என்ன அங்கே எல்லா சூழ்நிலையும் எல்லாத்தையும் பேசி கொண்டு புரிய வச்சுட்டு மறுநாள் வந்து அந்த இடத்துக்கு வந்து மறுநாள் 10 மணிக்கு சாவு. இப்போ இன்னைக்கு நைட்டு ஒரு 2 மணிக்கு இறந்துட்டாப்புல. மறுநாள் காலையில் தான் வந்து சீமான் அங்கே வந்து மருத்துவமனைக்கு வந்தார். இப்போ அங்கேருந்து கொண்டு போய் அந்த உடம்பெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கடுத்த நாள் வந்து நான் இரவு வந்து ஒரு 2 மணிக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம். மறுநாள் இரவு அங்கே சூழ்நிலையெல்லாம் சரியாகி நான் அங்கேயே இருந்தேன். நான் அங்கேயே இருந்துட்டு அப்புறம் வந்து 10 மணிக்கு வந்தார். அதை மாதிரி ஒரு மாவட்ட பொறுப்பாளரில் இருக்கிறவன் என்ன பண்ணோம், அங்கே போய் மக்களுக்கெல்லாம் ஆறுதல் தெரிவித்து, சரிங்களா, இங்கே தாங்க ஒரு வேறுபாடு. நாங்கள் வந்து 1.5 லட்சம் பேர் செத்துட்டானேன்ட்டு அரசியலுக்கு வந்தவங்க நாங்கள். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அரசியலில் நம்ம வந்து இந்த இந்த இனத்துக்காக போராட வந்துட்டோம், எது வேணாலும் நடக்குன்ற ஒரு இதில் வந்து நாங்கள் வந்து எதையும் சந்திக்க தயாராகிட்டோம். சரிங்களா. அப்போ இவங்களுக்கு வந்து இந்த ஒரு அரசியல் அப்புறம் வந்து இந்த இதில் வந்தவங்க இது ரசிகர் மனப்பான்மையில், அதே நேரத்தில் அவங்களை குறை சொல்ல முடியாது. ஒரு யாரும் சரியில்லையே, ஒருத்தர் வர்றாரு, அவரை ஆதரிப்போம் அப்படின்றது இப்போ ரசிகர்கள் மட்டும் இல்லை, பெரும்பாலான மக்களுக்கும் அந்த எண்ணம், அவர் பின்னாடி போய் பார்க்க போகிறவங்களுக்குலாம் அந்த எண்ணம் தான். அப்போது இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிடணும்னா, அவர்களுக்கு என்ன பக்குவப்படலைன்றது வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து சொல்லப்போனால் வந்து அது வந்து ஒரு மைனஸ் தான். அதை வந்து பிளஸ்லாம் சொல்ல முடியாது. அதை அவங்க மாற்றிக்கிடணும். இன்னொரு முக்கியமானது, எல்லாரும் பெரும்பாலும் சமூக வலைதளங்களில் விமர்சிக்கிறது, மக்களுக்கு அறிவில்லை, மக்கள் மீது தான் முதல் தவறு. ஒரு சினிமாவில் பிரபலமான ஒருவர் அவர் வராருன்னா இவங்க ஏன் இந்த இடத்துல இவ்வளோ பேர் போய் சேரணும், இவங்க என்னைக்கு திருந்த போகிறாங்கன்னு விமர்சிக்கிறாங்க. இல்லைங்க, நான் வந்து அதாவது மக்கள் வந்து இவ்வளோ கூட்டமாக ஏன் போகணும் வரணும் அப்படின்றது வந்து ஒன்று கேட்குறேன். இப்போ எல்லாரும் வந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார், அப்பையும் கூட்டம்தான். சரிங்களா. கமலஹாசன் பின்னாடியும் ஓடுனாங்க, கூட்டம்தான். சரிங்களா. இப்போ ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் அவர் ஓடி இருப்பாங்க. இல்ல அதான் பொதுவாகவே இந்த சினிமா பொதுவா வந்து சினிமான்றது வந்து அந்த மோகத்துல கிடக்குறாங்க. ஆனால் இங்க வந்து வெறும் சினிமா மோகன்றதை மட்டுமே வச்சு அவங்கள ரொம்ப உதாசீனப்படுத்தி அவர்கள் தற்குறிகள், அவங்க ஒன்றும் தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்றும் தெரியாத வந்து வெடலை பசங்க தான் இப்படிலாம் பண்ணிட்டாங்க. ஒரு அரசியல் மோகத்தில், அதாவது ஒரு சினிமா மோகத்தில் தான் இப்படி வந்து அவனை பார்க்கணுன்ட்டு இருக்காங்கன்னா அந்த கருத்துக்கு 50 மார்க் இருக்குது. உண்மை. சினிமா மோகம் வந்து விஜயை பார்க்கணும், பார்த்துட்டோன்னா கூட கிளம்புறவன் இருக்கிறான். சரிங்களா. அப்போ நான் அவரை ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சேன், பார்த்துட்டேன்னு. அந்த மோகமே தவறானது. அவர் வந்து சினிமாவில் தான் வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு வருவார். அவர் பாவம் வந்து தாடியும் கிடியுமாக சாதாரணமாக மேக்கப் இல்லாமல் வர்றாரு. பல இடத்துங்களில் நீங்கள் பார்த்துட்டீங்க. அவர் வந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா அதே முகத்தை தான் பார்க்க போகிறீங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அறியாமை சூழ்ந்த தமிழகமாக தான் இருக்குது. இல்லை அதே அறியாமை நான் கேட்குறேன். உங்களுக்கு அரசியல் எல்லாமே தெரியுது. நீங்கள் அதிகம் படித்த நூல்கள்லாம் படித்த பலர் இங்கே எடப்பாடியிலேருந்து, சீமான்லேருந்து, அன்புமணியிலேருந்து எல்லாரும் இப்போ அரசியல் பண்ணுறாங்க. எல்லாம் ஞான சூனியன்கள். என்ன அவர்கள் அறியாமையில் இருக்காங்களா? ஏண்டா நம்மளை வந்து ஒருத்தன் கூட்டம் ஆண்டுகிட்டு இருக்குன்னு அறியாமையில் இருக்காங்களா? அது அவர்களுக்கான அறியாமை, இது இவர்களுக்கான அறியாமை. நீங்க 40 பேர் அதுதான் இது மொத்தத்திலே வந்து இந்த தமிழ்நாடு பலவிதமான அதாவது என்னென்ன விஷயத்தை எப்படி எடுத்துக்கணுன்றதுல வந்துட்டு இன்னும் அறியாமையில சிக்கி தவிக்குது. என்ன பண்டை மாநிலத்திலாம் அவன் ஆளும்போது இங்கே ஒரு தெலுங்கு கூட்டம் ஆண்டுகிட்டு இருக்குன்னு மொத்த பேருக்கும் அறிவே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்களே, அப்பத்தனை பேரும் அறியாமையில் இருக்கிறான்.
அது மாதிரி வந்து ஒரு சினிமா நடிகனுக்கு பின்னாடி நம்ம இப்படி போகலாமா, அவனை பார்த்த மூஞ்சி தானே அப்படின்ட்டு அப்படி ஒரு 50 பேர் போகிறான்னா அவன் அறியாமையில் இருக்கிறான். சரிங்களா? இப்படி ஒரு 40 பேர் வந்து இப்போ ஒவ்வொன்றும் புள்ளி விவரமாக எடுத்து இன்னைக்கு ஒரு பெரும் போராட்டம் வந்து வெடிச்சிருக்கணும். எப்படியோ உயிர் 40 உயிர் 41 உயிர் போயிடுச்சு. ஆனால் அந்த நடிகர் ஒன்றுமே தப்பே செய்யாத நடிகரை வந்து குற்றம் குறை சொல்லி அவன் தான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி வந்து இதுக்கு சம்மந்தப்பட்டவங்களே வந்து பழி சுமத்துறாங்க பார்த்தீங்களா? இந்த பழி சுமத்துற அளவுக்கு வந்து இந்த ஊடகங்கள் அதுக்கு வாங்கி தின்ட்டு 4 பேர் எழுதுறவங்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இதை அனுமதிப்பதே ஒரு அறியாமை. அது எல்லாத்தையும் விட கொடுமையான அறியாமை. இப்படி நீங்க கேவலமான செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றதுனால தான் எல்லாரும் அவன் கண்ணுக்கு அயோக்கியனா தெரியுறான். அந்த அயோக்கியனா எல்லாரும் அயோக்கியனா தெரிகிறதுனால தான் ஒருத்தன் வந்து இப்போ ஒருத்தன் நம்மளை காப்பாற்ற வந்திருக்காயா எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்னு அவன் பின்னாடி போறான். அப்போ இந்த அயோக்கியர்களும் வந்து இதுக்கு உடந்தை தானே? நீங்க ஒருத்தராவது நல்லவராக இருந்து நீங்க நல்லபடியாவே போயிருந்தீங்கன்னா, நல்லபடியாவே வந்து செஞ்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்து இப்போ ஒரு திமுக நல்லபடியாவே செஞ்சிருந்துச்சுன்னா இன்னொரு கட்சி இல்லைங்க. அடுத்து வந்து திமுக நல்லபடியாவே நடந்துருந்துச்சுன்னா ஒரு எம்ஜிஆர் வர தேவையில்லைங்க. புரியுதாங்க உங்களுக்கு? எம்ஜிஆர்லாம் நல்லபடியாக தான் ஆண்டாரு. அடுத்து ஜெயலலிதா என்ன பண்ணுச்சு? ஊரடிச்சு ஒலையில் போட்ட மாதிரி கொள்ளையடிச்சிச்சு. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தலைமை வந்து ஒரு சில இடங்கள்ல பாருங்க 40 வருஷம் ஒரே ஆள் ஆண்டுகிட்டு இருப்பான். எப்படி? நம்ம வந்து ஒரிசால கூட பார்த்தோம், நவீன் பட்நாயக். அந்த மாதிரி குறை சொல்ல முடியாத தலைவர்கள் இருக்காங்களா? இங்கே மட்டும் ஏன்? அந்த இதனால வந்து நான் சொல்றேன், இந்த தலைவர்களுக்கும் கட்சி ஆரம்பிச்சுட்டு சுயநல வாழ்க்கைக்கு போறாங்க பார்த்தீங்களா? அப்படித்தான் இங்கே 99 பேர் இருக்காங்க. அந்த தலைவர்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்கு. இல்லைன்னா விஜய் ஏன் வர்றாங்க? நன்றிங்கய்யா. எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. டிஎன் மீடியா நேயர்களுக்கு நன்றி. அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.